சிம்மராசி. சிம்மராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசி அதிபதி சூரியன். சூரியன் வந்து என்ன மாதிரி விஷயங்களை பண்ணுவார் அப்படின்போது, சூரியன் இப்போ உங்களுக்கு வந்து 5ல் இருக்கார். கலைஞர்களுக்கு நல்ல ஏற்றங்களையும் நல்ல லாபங்களையும் கொடுக்கறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. அதுவும் சுக்கிரனுடைய சாரத்தில் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கொஞ்சம் ஒரு ப்ரெஷர் இருக்கிற மாதிரி விஷயங்களே கண்டிப்பாக இருக்கணும். வேலையில் இருக்கணும், கொஞ்சம் அலைச்சல்கள் ஜாஸ்தி இருக்கிறதுக்கான இதுவும் கண்டிப்பாக இருக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 2 அதிபதி புதனும் 5ல் இருக்கும்போது குழந்தைகளால் நல்ல லாபங்கள், நல்ல சந்தோஷங்கள், குதூகலங்கள் ஏற்படுறதுக்கான ரொம்ப நல்லா இருக்குது. ஆன்மீக பயணங்கள், ஆன்மீக சுற்றுலா, ஆன்மீகம் சார்ந்தவர்களுக்கெல்லாம் நல்ல லாபங்கள் வர்றதுக்கான ரொம்ப நல்லா இருக்குது. 3 மற்றும் 10ஆம் அதிபதியான சுக்கிரன் 5ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயம் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா வந்து அதில் வந்து நமக்கு ஏதாச்சும் ஏடாவடமாக ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோ டென்ஷன்ஸோ வர்றதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்கணும். கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் உங்களது 4ஆம் அதிபதி 5ல், 4 9ஆம் அதிபதியானவரும் உங்களுக்கு வந்து 5ல் இருக்கும்போது நிலபுலங்களில் நல்ல லாபங்கள், தாயாரினால் நல்ல லாபங்கள் வரதுக்கான வாய்ப்பு நல்லா இருக்குது. அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா அப்பாவுடைய உடல்நலம் சம்மந்தமான விஷயங்கள ஒரு சின்னதாக ஸ்ட்ரெஸ்ஸஸோ டென்ஷன்ஸோ ஏற்படலாம். ஸோ அதுதான், வேறு ஒன்றும் கிடையாது. மற்றபடி அது இல்லை, மருந்தெல்லாம் கிடைக்கணும், மருந்தெல்லாம் கிடைக்கும், கொஞ்சம் அந்த ஒரு ப்ரெஷரை கொடுத்துட்டு போகுங்கிறது தான் உண்மையான விஷயம். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 6 மற்றும் 7ஆம் அதிபதி 8ல் இருக்கும்போது வேலையில் ரொம்ப கவனமாக இருக்கணும். கடன் சம்மந்தமான விஷயங்கள் கொஞ்சம் ப்ரெஷர் அதிகமாக இருக்கிற ஃபீலை கொடுக்கும். கணவன் மனைவிக்கு நடுவில் அவங்கவுங்க குடும்பத்தை திட்டிக்கிறதுனால ஒரு எமோஷனோ ஸ்ட்ரெஸ்ஸஸோ வரும். அதனால் அவங்கவுங்க குடும்பத்தெலாம் திட்டாமல் நம்ம லைஃப்பை பார்ப்போம் அப்படிங்கிறதுல இருக்கிறது தான் ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 8ஆம் அதிபதி, 8ஆம் அதிபதி குரு வந்து 11 இருக்கும்போது திடீர் அதிர்ஷ்டங்கள், திடீர் லாபங்கள், விபரீத ராஜயோகங்களை கொடுக்கறதுக்கான வாய்ப்பெல்லாம் நிறைய இருக்குது. இது வக்கரமாக இருக்கலாம், கொஞ்சம் ஸ்லோடவுனாக நடக்கும்போது கண்டிப்பாக நடக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் உங்களுக்கு 9ஆம் அதிபதி பாதகாதிபதியாக இருந்து ஒரு 5ல் இருக்கும். குழந்தைங்க சில நேரத்தில் பண்ணுறது ரொம்ப இம்சையாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா அப்பாவுடைய உடல்நலம் சம்மந்தமான விஷயங்கள், பசங்க வந்து வெளிநாடு வெளியூர் பிரயாணங்கள் இருக்கிறதெல்லாம் நினச்சி கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் வர்றதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் இருக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 10ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து 5ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயம், பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்லாம் தவிர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏதாச்சும் பெருசாக மாட்டிப்பீங்க. புதிய ஒப்பந்தங்கள்லாம் கையெழுத்து போடும்போது 1க்கு 4 வாட்டி பார்த்து கையெழுத்து போடுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. பக்கத்து வீட்டுக்காரருக்கும் உங்களுக்கும் சின்னதாக ஸ்ட்ரெஸ் வரும். அதனால் அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கங்க. 11ஆம் அதிபதி மற்றும் 2ஆம் அதிபதியான புதன் வந்து 5ல் இருக்கும்போது குழந்தையோட கல்விக்காக நிறைய விஷயங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணதெல்லாம் நடக்கும். அவங்களுக்கு நல்ல லாபங்கள், நல்ல சந்தோஷங்கள், குதூகலங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 12ஆம் அதிபதியான சந்திரன் வந்து நிறைய பிரயாணங்களும் தொழில் ரீதியான விஷயங்களில் பெரிய வெற்றிகள் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இந்த வாரம் அற்புதமாக இருக்குங்க.